எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்பு குடுத்த சதீஷ் அவர்களுக்கு வணக்கம். இதே மாதிரி நேத்து சொன்ன மாதிரி தான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிளாஸ் எப்படி போகுது, எல்லாருக்குமே ஃபீட்பேக் இருக்கு. அவங்க அவங்களும் நான் பேசுறத கேட்டு பொறுமையா இருக்கிறதுக்கு நன்றி. அத சொல்ல ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல ஒரு சின்ன திருக்குறள் சொல்லிட்டு கடைசியா பொருள் சொல்றேன். "தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு." பொருள் கடைசில பார்க்கலாம். மறுபடியும் ஏதாவது தப்பா பேசியிருந்தா உங்கள எப்படி மன்னிப்பீங்களோ அந்த மாரி மன்னிச்சு விட்டுருங்க. இந்த செஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நான் மார்ச்ல தான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வருஷமா ஒரு தாட் இருந்துச்சு. 2020ல முதல்ல வந்து வாட் இஸ் மை ஆல்டர்னேட்டிவ் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டூ கன்டின்யூ மை 9 டூ 5. ஆக்சுவலா ஐடில வந்து 9 டூ 5ன்றதே கிடையாது இப்போலாம். ஏன்னா இது வந்து கவர்ன்மெண்ட் செக்டர்ஸ்ல இல்ல நெறையா அ சொல்றது ஸ்மால் சப் யூனிட்ஸ்ல தான் அந்த மாரி 9 டூ 5னே இருக்குது. நான் வந்து நெறைய ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ, லாங் ஸ்டாண்டிங்கா இப்ப ஏதோ ஒரு இஷ்யூனால என்னால கன்டின்யூ பண்ண முடியல அப்டின்னா, வாட் இஸ் மை ஆல்டர்னேட்டிவ்? ஹவ் ஆம் ஐ கோயிங் டூ பி மை ஓன் பிரெட் வின்னர்? அப்டின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு நெறைய வந்தப்போ, ஐ தாட் ஐ வாண்ட் டூ கோ டூ பிசினஸ். அப்பதான் கொரோனா வந்து கொஞ்ச நாள் ஓகே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ, அட் சம் பாயிண்ட் ஐ வாஸ் வெரி டிட்டர்மைன்ட் தட் ஓகே ஐ ஹேவ் டூ திங்க் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ, எங்க ஃபேமிலி வந்து பிசினஸ் பேக்ரவுண்ட் தான். அ ஒரு கடை வச்சு, எங்க அம்மா வந்து அதுக்கப்புறமா இன்னொரு கடைய டேக் ஓவர் பண்ணி ரொம்ப கஷ்டத்துல இருந்து, நவ் வி ஆர் ரியலி இன் அ குட் ஷேப். ஒரு என்ன சொல்றது? நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம். பட் ஐ வாண்டட் டு என்ஷூர் தட் நான் எனக்கான ஒரு பாதைய உருவாக்கிக்கணும் அப்படின்னு. அப்படி தேட ஆரம்பிச்சபோது தான், நெறைய இந்த மாதிரி வேற வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசிச்சு ஓகே தாட் என்னோட வீட்டோட பிசினஸ ஹவ் கேன் ஐ மேக் இட் பிக்? அப்படின்ற ஒரு தாட்ல தான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஸோ இந்த வருஷம் ஜனவரியில ஆரம்பிச்ச ஒரு தேடல். கடைசியில செப்டம்பர்ல அதுக்கான ஒரு நுழைவு வாயிலா நான் இங்க வந்து இருக்கேன் இப்போ. ஜனவரிலருந்து மண்டே கிளாஸஸ்லாம் நெறையா போய் அட்டெண்ட் பண்ணி எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கு. நான் எழுதி வச்சு கொஞ்சம் யோசிக்கல அப்டின்னா மறந்துருவேன். ஐய்யய்யோ! யார்ட்டடா பேசுனேன் அப்டின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ண கொலீக்ஸ் எல்லாம் பார்ப்பேன் எப்பயாவது. ஐயோ! பேரு மறந்துருச்சே அப்டின்ற மாரி தான் எனக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரோட பேரையும் மறந்தேன். அந்த நேரத்துல என் நம்பரும் கொஞ்சம் மிஸ் ஆயி, அதுக்கப்புறம் மறுபடியும் தெய்வாதீனமா Instagramல மறுபடியும் எப்படியோ என் கண்ல பட்டு, ஆ கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். ஸோ நான் இங்க வந்து அந்த 3 டேஸ் செஷன் அட்டெண்ட் பண்ணும்போதே நான் வந்து ரேகா யோகேஷ் அவங்க கிட்ட வந்து நான் கேட்டது, "நீங்க எப்ப கிளாஸ் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன்." அப்படின்ற மாரி தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமே நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஐ ஐ ரியலி ஃபெல்ட் இட் வெரி குட். நமக்கு என்னதான் ஃபெல்ட் இட் வெரி குட் அப்படி இருந்தாலும், நமக்கு ஒரு அனாலிசிஸ் வேணும். ஒரு இடத்துல நம்ம கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அந்த அனாலிசிஸ இன்னும் எதுக்காக தூண்டுச்சு அப்படின்னா, அந்த 3 நாள் செஷன்ல உங்களால படிக்க முடியுமா? உங்களால இத வந்து நேரம் செலவழிக்க முடியுமா? செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்க முடியுமா? அப்டின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அப்பவே நீங்க புட் ஃபோர்த் பண்ணீங்க. ஸோ ஐ வாண்டட் டூ பிரிப்பேர் மை செல்ஃப் டூ பி வெரி ஹானஸ்ட். நான் இப்ப இருக்கிற என்னோட லைஃப் சைக்கிள்ல வில் ஐ பி ஏபிள் டூ ஸ்பெண்ட் சம் டைம் அப்டின்ற ஒரு கேள்விக்கு எனக்கு நான் பதில் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி டிட்டர்மைன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் லைக் அகைன் லுக்கிங் ஃபார் திஸ் அண்ட் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ராடக்ட்ட எங்க வீட்லயுமே நான் வந்து சின்ன வயசுலலாம் சொல்லுவேன். "அத ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இத ஏன் பண்ணக்கூடாது?" அப்படின்னு எங்க வீட்ல சொல்லுவானுங்க. எங்க வீட்ல ஒரு நல்ல அழகான வார்த்தை இருக்கும். "அரவட்டு கழுத மாதிரி பேசாத" அப்படின்னுவாங்க என்னைய. இது மதுரை பக்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. ஏன்னா எங்க அம்மா ஊர் மதுரை. எங்க தாத்தா என்ன அப்பதான் கூப்பிடுவாரு. "அரவட்டு கழுத மாதிரி பேசாத" அப்படின்னுவாரு. ஸோ நம்ம சொல்றதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமோ ஒருவேளை அப்படின்ட்டுலாம் யோசிச்சிருப்பேன். பட் அதெல்லாம் தாண்டி, நீங்க என்ன வேணாலும் ஒரு ப்ராடக்ட்டா சூஸ் பண்ணலாம். இதுதான் எக்ஸ்போர்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாம, உங்களுக்கு தோன்றதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்ட எழுதுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபீட்பேக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் டிக்ஷனரியா யூ வேர் தேர். ஐ ஃபெல்ட் ரியலி லைக் நம்ம பேசுறதெல்லாம் காது குடுத்து ஒரு மனுஷன் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஸோ ஐ ரியலி ஃபீல் வெரி அம் சப்போர்ட்டிவ் டூ பி ஹியர். நம்ம ஃபேமிலி தாண்டி, நம்ம குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ தாண்டி ஒரு சப்போர்ட் அப்படின்றது நெறைய கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தட் ஆல்சோ ஸ்டாப்ஸ் அட் அ பாயிண்ட்.
when you become matured enough to go for yourself, அவங்க பேரண்ட்ஸ் வந்து தே டோன்ட் வாண்ட் டு லுக் யூ அஸ் ரிலே அவங்க மேல நம்ம ரிலேயா இருக்கிற மாதிரி அவங்க நம்மளை பார்க்கணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் ஆன் யோர் செல்ஃப், பேரண்ட்ஸ் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு தடவை போனா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓயாம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்களும் யோசிப்பாங்க, இந்த நட்பை தொடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான். பட் த்ரூ அவுட் திஸ் 1.5 months எந்த ஒரு மொமெண்ட்ல நான் ரீச் பண்ணணும்னு நெனச்சாலும், எனக்கு ஒரு தயக்கமே இல்லாம நான் ரீச் பண்றதுக்கு, இவ்ளோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். நான் இது நெறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நான் எல்லாருமே சார்ன்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் எல்லாரையுமே சார், மேம்ன்னு கூப்பிடுவீங்க. நான் ஒரு தடவ கூட சார்ன்னு கூப்ட்டுருக்க மாட்டேன். மேம்ன்னு கூப்ட்டுருக்க மாட்டேன். அதுக்கு நெறைய பேர் கோவம் கூட படலாம். "என்னடா இது இவ்ளோ நல்லா சொல்லிக் குடுக்குறவங்கள சார்ன்னு கூப்பிட மாட்டேங்குது இந்த பைப்ல அவ்ளோ திமிரா எதுக்கு?" அப்படின்னு. இது உண்மையிலேயே திமிர்லாம் கிடையாது. ஐ ஹேட் அ வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஐ வாஸ் வொர்க்கிங் இன் ஆஃபீஸ். சம்டைம்ஸ் கிளையண்ட் கிட்ட வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியன் எங்க கிளையண்ட்ஸ். அதுல யுகேல செட்டில் ஆன ஒரு பக்கி பைப்ல வந்துட்டு என்கிட்ட ஃபோன்ல எப்படியோ மாட்டி, "நீ இந்தியால தான? நீ எங்களுக்கு அடிமையா தானே இருந்தாங்க. இப்பயும் நீ எனக்கு தான சர்வீஸ் பண்ற. கால் மீ எஸ் சார்" அப்படின்னான். அந்த கால்ல கடைசி வரைக்கும் அவன நான் சார்ன்னு கூப்பிடல. அப்போ டிசைட் பண்ணேன், நம்ம லைஃப்ல இவன் எதுக்காக வந்து சார்ன்னு கூப்பிட சொல்றான் அப்படின்னா, "நீ என்னைய அடிமையா நினைக்கிற" அப்படின்னு தான். அதுக்கான எக்ஸ்பான்ஷனும் நீங்க சொல்லும்போது இட் ரியலி ரிலேட்டட் டூ மீ அ லாட். ஸோ சார்ன்னு கூப்பிடாம இருந்தேன் அப்படின்றனால, நான் உங்கள மதிக்காம இல்ல அப்படின்லாம் கிடையாது. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ அ லாட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி இன் திஸ் கிளாஸ். பட் அவங்க அப்படின்னு நான் தமிழ்ல சொல்றதுக்கு ரீசனே வந்து தமிழ்ல நான் அவங்கன்னு சொல்லும்போது அவங்கள நான் மதிக்கிறேன். நீங்க வாங்க போங்க அப்படின்னு நான் சொல்லும்போதே நான் மதிக்க தான் செய்றேன். அந்த சார், மேம்ன்றது எனக்கு ஒரு கசப்பான அனுபவம். அதனால நான் கூப்பிடுறது இல்ல. அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு இன்கேஸ் என்னைக்கா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஹர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அதுக்கும். அதுக்கப்புறமா இந்த 1 1/2 மந்த்ஸ் நான் எவ்ரிடே ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். பேஜஸ் பார்ப்பேன். ஹோம்வொர்க் அனுப்புறேன், எம்ஓஎம் அனுப்புறேன். அத அனுப்பல. அது வேற விஷயம். நான் வந்து எம்ஓஎம் வந்து கொஞ்சம் பல்க்கா எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அனுப்புறேன். பட் எவ்ரிடே ஐ யூஸ்ட் டு கோ ஃப்ரம் தி பிகினிங். என்ன படிச்சிருக்கோம்? எப்படி படிச்சிருக்கோம்? அப்படின்றதெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு உண்மையிலே இவ்ளோ விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சும், இதெல்லாம் நமக்கு ஏன் டெப்த்தா புரியல? அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு. ஒண்ணு வந்து மதர் டங் கனெக்டிவிட்டி. நான் படிச்சதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ என்னால வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா பண்ணிருவேன். அது யாருக்காவது எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா பண்ணுவேன். அவனுக்கு புரிஞ்சுச்சா? இல்லையா? சரி புரிஞ்ச மாரி இருக்கு. பண்ணிட்டு போயிருவானுங்க அப்டின்ட்டு போயிருவேன் நானு. யாருக்காவது நாலேட்ஜ் ட்ரான்ஸ்மிஷன் நான் குடுக்கணும்னா நான் இப்படிதான் பண்ணுவேன். சரி எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன் ராசா இதுக்கு மேல நீ பார்த்துக்க அப்டின்ட்டு. பட் யூ ஆர் நெவர் லைக் தட். புரியலையா? கேளு. அன்னைக்கு மெசேஜ் அனுப்பும்போது கூட அந்த லீட் ஜெனரேஷனுக்கு புரிஞ்சா? புரிஞ்சுச்சு. அப்டியே ஒரு இது போட்டீங்க ஸ்மைலி போட்டீங்க. புரிஞ்சா உனக்கு உண்மையிலேயே அப்டின்ற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டீங்க. ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் தட் ஓகே புரியலன்னா மறுபடியும் கேளு அப்டின்ற ஒரு ஓப்பன்னஸ்லாம் ஐ ரியலி ஃபீல் சோ கிரேட்ஃபுல் ஃபார் இட் டு பி வெரி ஹானஸ்ட். அண்ட் இந்த இமெயில் செஷன் ஆஸ் ஐ செட் எஸ்டர்டே இமெயில் ஓகே. நான் ஓப்பன் மைண்டடா தான் இந்த கிளாஸ்க்கு உண்மையிலேயே வந்தேன். பட் அந்த ஹோம் ஒர்க்லாம் எழுதி குடுத்ததுக்கு அப்புறமா பக்கம் பக்கமா எழுதுறீங்கன்னு திட்டும்போது, நான் ராத்திரி பகலா உட்கார்ந்து எழுதுனேனே! இந்த மனுஷன் இப்படி சொல்ட்டாரே! மனசெல்லாம் உடைஞ்சிருச்சே! அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ ரியலி ஃபெல்ட் நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும்னு தானே நெனச்சு வந்தோம். தட்ஸ் ஓகே லெட்ஸ் டேக் த ஃபீட்பேக் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே அப்படின்னு நெனச்சு ஐ வாண்டட் டு லேர்ன் மோர். என்னுடைய இன்னும் யூ சி ஜிக்ஸா பசில்ஸ் இல்ல? அத ஒரு முழுமையடைய செய்ற ஒரு சப்போர்ட்டா நீங்க எனக்கு இருக்கிறீங்கன்னு ஃபீல் ஆவுது. நெறைய விஷயங்கள்ல. நாட் ஜஸ்ட் இன் எக்ஸ்போர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் இன் வாட் வி ஆர் லேர்னிங். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தேடிட்டு இருப்போம். ஐ ரியலி ஃபெல்ட் சோ கனெக்டட் ஃபார் இட். அண்ட் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் ஆஃப் கிவிங் அவேர்னஸ். எனக்கு மனசுக்குள்ள தோணும். முதல்ல அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பார்க்கும்போது ஒரு காமெடி சொல்லுவாங்க. அ வ இவரு விவேக் சொல்லுவார். "நானே பாதிக்கப்பட்டேன். நேரடியாக பாதிக்கப்பட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவேக்கோட ஒரு காமெடி இருக்கும். ஒருவேளை இவரே பாதிக்கப்பட்டிருப்பாரோ! அதனால தான் யாரும் பாதிக்கப்படக்கூடாதோ! அப்படின்னு நெனச்சிருக்காரோ! அப்படின்லாம் நான் வந்து மனசுக்குள்ள நெனச்சேன். அப்புறமா தான் வென் யூ செட் த லாட் ஆஃப் கேஸ் ஸ்டடீஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஹி இஸ் ட்ரையிங் ஃபார் சம்திங் டிஃபரெண்ட் பியாண்ட் வாட் வி கேன் சி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்பதான் காமெடி ஸ்ட்ரைக் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ
எனக்கு இங்க இருக்கும்போது இருக்கிற அவேர்னஸும் சரி, இங்க ஒரு கிளாஸ் என்வைரன்மென்ட்டும் சரி, ஹஸ் கிவன் அ லாட் ஆஃப் ஐ ஓப்பனிங் அண்ட் மனசு ரொம்ப ஃப்ரீயா நம்ம தோன்றத பேசலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் குடுத்திருக்கு. எங்க அம்மாவே கேட்பாங்க, "என்ன இந்த கிளாஸுக்கு மட்டும் ஆர்வமா போய் உட்கார்ற?" அப்படின்பாங்க. "என்ன பிடிச்சிருக்கு இந்த கிளாஸு, அதனால போய் உட்கார்றேன்" அப்படின்பேன். எங்க அம்மா வந்து, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் நான் இவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயத்த இப்ப தான் செய்றேன். ஆஃப்டர் கோவிட் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அதனால ரொம்ப வெயிட் போட்டு அப்படியே கொஞ்சம் லேசி ஆயிட்டேன். அந்த ஒரு ஆர்வத்தையும் மறுபடியும் தூண்டி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். So, I said a lot of thanks, I believe. You deserve more than that, to be honest, from everybody here. And in the feedback session note, I wanted to add few things for the people that I'm studying with. I really felt motivated. அவங்க தாரா அவங்களா இருக்கட்டும், சரவணன் அவங்களா இருக்கட்டும். நான் எதிர்பார்க்காம இருந்த 2 பீப்பிள் வந்து விவின் அவங்களும், மோகன் அவங்களும். ஏன்னா அவங்க வந்து எப்பயாவது ஒரு தடவ தான் டவுட் கேட்பாங்க. அவங்க முந்தா நேத்து பேசின செஷன்ஸ்லாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எவ்ளோ தூரம் அவங்க கிராஸ்ப் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஸ்வநாத் அவங்களுமே வந்து நெறைய சொல்றது வந்து எனக்கு ஓகே இப்படியெல்லாம் பீப்பிள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ கூட படிக்கிறவங்களும் அந்த ஒரு சப்போர்ட்டிவா நம்ம எத்தன தடவ கேள்வி கேட்டாலும், "ஏன்டா கேள்வி கேட்குது?" அப்படின்ற மாரி மூஞ்சி ஒருத்தர் கூட வந்து சுழிச்சது கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி இன் தி டீம். இப்போ நாம வந்து அந்த திருக்குறளோட விளக்கத்தோட முடிச்சுக்கலாம். ஸோ, நம்ம எப்போ வந்து ஒரு இடத்த வந்து தோண்டி அதுலருந்து தண்ணி வருதோ, அப்போ வந்து அந்த இடத்துல தண்ணி அதிகமா சுரக்கும். அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கான விஸ்டமும் வந்து அதிகமா கிடைக்கும். அப்படின்றது தான். ஸோ, நெறைய கத்துக்குங்க. இந்த கிளாஸே ஒரு ரியல் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டேன். டெபோரா. அவங்களுக்கு நீங்க பிளாக் ஷர்ட் போட்டு வந்து ஃபீட்பேக் குடுக்கணும்னு சொன்னோனே, அவங்க முகத்துல அப்படியே பளிச்சுன்னு பிரைட்டா பல்பெல்லாம் எரிஞ்சுச்சு. அன்னைக்கு நான் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி அட்மயர் ஹர் டூ. ஸோ வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிளாஸ் அண்ட் செஷன்.